கனடாவின் வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்தில் பயணி ஒருவர் வன்முறையில் ஈடுபட்டமையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் விமானத்தில் ஏறும் நடைமுறைகளின் போது பயணி ஒருவர் ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். வான்கூவரிலிருந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவின் பிரின்ஸ் ஜார்ஜ் நகருக்கு காலை 8:25 மணிக்கு புறப்பட வேண்டிய ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் 83:39 இச்சம்பவம் நடந்துள்ளது. இதனால் அந்த விமானம் சுமார் 2.5 மணி நேரம் தாமதமாகவே புறப்பட்டுச் சென்றது. விமான ஊழியர்கள் பலரை பயணி ஒருவர் தாக்கியதாக வந்த ஆரம்பகட்ட தகவல்களின் அடிப்படையில் கனேடிய போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்ட நபரை போலீசார் சம்பவ இடத்திலேயே பாதுகாப்பாக கைது செய்து காவலில் எடுத்தனர். எத்தனை ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள் அல்லது உண்மையில் அங்கு என்ன நடந்தது என்பது போன்ற கூடுதல் விவரங்களை தற்போதைக்கு உறுதிப்படுத்த முடியாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விமானத்தை இயக்கிய ஜாஸ் ஏவியேஷன் நிறுவனம் காவல்துறையின் தீவிர விசாரணை நடந்து வருவதால் இது குறித்து விரிவான கருத்துக்களை தெரிவிக்க மறுத்துவிட்டது. எனினும் விமானத்தில் பயணிகள் ஏறும்போது மிகவும் தீவிரமான அசம்பாவிதம் ஒன்று நிகழ்ந்ததை அந்நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் வான்கூவர் விமான நிலையத்தின் மற்ற விமான சேவைகளுக்கோ அல்லது ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கோ எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.